அதிமுக விருப்ப மனு விநியோகம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இபிஎஸ் 120 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து ஆரணி தெற்கு ஒன்றிய செயலாளர் ரூபாய் 18 லட்சம் செலுத்தி விருப்ப மனுவை அளித்திருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 15 தொடங்கிய விருப்ப மனு விநியோகம் நாளையுடன் முடியவுள்ள நிலையில் விருப்ப மனுக்களை வாங்க அதிமுகவினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து அதிமுகவினர் விருப்ப மனுக்களை வாங்கி பூர்த்தி செய்து வருகின்றனர். இபிஎஸ் 120 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து ஆரணி தெற்கு ஒன்றிய செயலாளர் ரூபாய் 18 லட்சம் செலுத்தி விருப்ப மனுவை அளித்திருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவர்களுக்கு விருப்ப மனுக்களானது கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் நாளைய தினம் வரை இந்த விருப்ப மனுக்கள் விநியோகமானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நாளைய தினத்தோடு அதிமுக விருப்ப மனு விநியோகமானது நிறைவு பெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 120 தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியை சேர்ந்த அதிமுகவின் ஆரணி தெற்கே ஒன்று செயலாளர் கஜேந்திரன் என்பவர் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரில் 120 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட சுமார் 18 லட்சம் அளவிற்கு வரைவோலை வழங்கி விருப்ப மனு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முதல் நாள், அதாவது 15ஆம் தேதி தொடங்கிய அதிமுக விருப்ப மனுவின் நாள் பொழுது முதல் நாளில் 1237 பேர் 1237 பேர் விருப்ப மனுக்கள் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வந்த நாட்களில் சொற்ப எண்களில் மட்டுமே அதிமுக விருப்ப மனுக்களானது விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி தற்பொழுது வரை சுமார் 5000க்கும் மேற்பட்ட அதிமுக விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நாளையோடு இந்த அதிமுக விருப்ப மனுவானது நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்கள் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த விருப்ப மனுவை பார்த்தமையானால் அதிமுகவிலிருந்து எந்த ஆண்டிலிருந்து உறுப்பினராக உள்ளீர்கள், கட்சியில் தற்பொழுது வகிக்கும் பதவி என்ன, எந்த சமூகம் சார்ந்தவர்கள், தமிழ் தவிர சரளமாக பேச தெரிந்த பிற மொழிகள், அதே போன்று வெற்றி வாய்ப்பு விவரம், கட்சி வளர்ச்சிக்காக ஆற்றிய பணிகள், கட்சி போராட்டங்களில் சிறை சென்ற விவரம், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட 25 கேள்விகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகளை பூர்த்தி செய்து அதை போன்று தலைமை கழகத்தில் இந்த அதிமுக விருப்ப மனுக்களை திரும்பி வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அதிமுக விருப்ப மனுக்களானது கடந்த 15ஆம் தேதி தொடங்கி 23, அதாவது நாளைய தினம் வரை வழங்கப்படும் என ஏற்கனவே கட்சி தலைமை தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று வரை சுமார் 5000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதிமுக தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காயத்ரி.